வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜீவா மற்றும் அர்ஜுன் சர்ஜா நடிப்புல வெளியாயிருக்கிற அகத்தியா படத்தோட விமர்சனம். இந்த படத்துல ராஷி கண்ணா, எட்வர்ட் சோனன்பிளிக் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. தவிர ராதா ரவி, நிழல்கள் ரவி, சார்லி, அபிராமி இப்படி பலரும் கெஸ்ட் ரோல்ல வந்துட்டு போறாங்க. இசை யுவன் சங்கர் ராஜா, இயக்கம் பா விஜய். அகத்தியா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். கதை என்னன்னு பார்த்தாக்கா, அகத்தியா ஒரு ஆர்ட் டைரக்டர். ஜீவா தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவர் சொந்தமா பணம் போட்டு ஒரு படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷன் வேலையை எடுக்கிறாரு. ஆனா படம் பாதியிலேயே நின்றுடுது. அதனால பலத்த நஷ்டம். மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கிற பொழுது அகத்தியாவுக்கு அவருடைய காதலி வீணா, ராஷி கண்ணா தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க ஷூட்டிங்காக லீஸுக்கு எடுத்த ஒரு பழைய பங்களாவை அப்படியே ஒரு பொழுதுபோக்குக்கான ஹாண்டட் ஹவுஸாக இவங்களோட ஆர்ட் டைரக்ஷன் திறமையை வச்சு உருவாக்கி பப்ளிக்கு டிக்கெட் எல்லாம் விற்று இவங்க இழந்த பணத்தை மீட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. இதை செயல்படுத்தி ஆரம்பத்துல கொஞ்சம் வெற்றியும் அடைகிறாங்க அகத்தியாவும் அவருடைய டீம். அப்போ திடீர்னு ஒரு நாள் உள்ள வந்த பப்ளிக் ஒருத்தர் காணாம போக ஒரே அமளி ஆயிடுது. வீட்டுக்குள்ளேயே எப்படி ஒருத்தர் காணாம போக முடியும் அப்படின்னு அகத்தியா தேட ஆரம்பிக்க, அப்போ அங்க ஒரு பெரிய பாதாள சிறை மாதிரி ஒரு பெரிய செட்டப் இருக்கிறது தெரிய வருது. கூடவே அந்த வீட்டிலேயே வாழ்ந்த எட்வின் டூப்ளே அப்படிங்கிற பிரெஞ்சு கவர்னர், அவருடைய தங்க, சித்த மருத்துவரா வர டாக்டர் சித்தார்த், அர்ஜுன் தான் இந்த வேடத்துல நடிச்சிருக்காரு. இவங்களோட கூட கவர்னருக்கு உதவியாளராக இருந்த ராதா ரவியோட பாத்திரம். இப்படி பல பேரோட ஆத்மாக்கள் ரிலீஸ் ஆகுது. சித்த மருத்துவ சிகாமணியான அர்ஜுன் கேன்சர் மாதிரியான ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு 1940ல. அது என்னாச்சு? அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் இவங்க ஆத்மாவா இப்படி அலையிறாங்க? இவங்களுக்கும் ஜீவாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. முதல் பெரிய பிரச்சனையே கதை, திரைக்கதை தான். எல்லா ஹாண்டட் ஹவுஸ் படங்கள்ல வரக்கூடிய அதே மாதிரியான ஒரு செட்டப்பு, பேக் ஸ்டோரி, இதுதான் இதோடைய கதை களமும். இதுல இந்த காலத்துல இருக்கிற ஜீவா பாத்திரத்துக்கும் அந்த காலத்து பாத்திரங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் சரியாவே எழுதப்படல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டு போட்ட மாதிரி தான் இருக்கு. பேக் ஸ்டோரியே இப்ப இருக்கிற கதை அளவுக்கு நீளமா ஓடுது. இதுல சித்தர்கள், சித்த மருத்துவம், தேசப்பற்று, அஸ்ட்ரானமி இப்படி எதையோ போட்டு குட்டையை குழப்பிருக்காரு டைரக்டர். இங்கிலீஷ் மருந்தெல்லாம் வேஸ்ட்டு, சித்த மருத்துவம் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வேற. நிறைய கன்வீனியன்டான ரைட்டிங் படம் முழுக்க இருக்கு. உதாரணத்துக்கு அந்த பியானோல உள்ள ரகசியத்தை கண்டுபிடிக்கிற அந்த டியூனை கரெக்டா ஹீரோயின் எப்படி வாசிக்கிறாங்க தெரியாது. ஹீரோவோட அம்மாவுக்கு உள்ள அதே எக்ஸாக்ட் டைப்பான கேன்சருக்கு தான் 1940லேயே அர்ஜுன் மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அது எப்படி தெரியாது. தவிர 1940ல 2ஆம் உலகப் போர்ல பிரான்ஸ் அந்த நேரத்துல ஜெர்மனியோட ஆதிக்கத்துல தான் இருந்தது. ஆனா இந்த படத்துல என்னடான்னா பிரெஞ்சு பிரின்சஸ், பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னென்னவோ கதையெல்லாம் அடிச்சிருக்காரு டைரக்டர். ஒரு துளி கூட மெனக்கெடாம ஏனோ தானோன்னு எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ரொம்பவே ஃப்ளாட்டா, துளி கூட விறுவிறுப்போ சுவாரஸ்யமோ இல்லாம எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது. இங்க டைரக்டர் பெருசாவே கோட்டை விட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த சிஜிஐ விஎஃப்எக்ஸ். சமீப காலங்களில் வந்த படத்துல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல தான் இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த சீப்பான லோ பட்ஜெட் விஎஃப்எக்ஸ்லயே மொத்த கிளைமேக்ஸ் ஃபைட்டையும் எடுத்து வச்சிருக்காங்க. மேபி பல வருடங்கள் கழிச்சு படத்தை முடிக்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா மொத்த கிளைமேக்ஸும் இப்படி சொத்த கிளைமேக்ஸ் ஆனதுக்கு இந்த மட்ட ரக விஎஃப்எக்ஸ் தான் காரணம். சீப்பான ஒரு கார்ட்டூனை பார்க்குற மாதிரி தான் படத்தோட கிளைமேக்ஸ் இருந்தது. ஆக்ஷன் கிங் அர்ஜுனோடைய படத்துல இப்படி ஒரு கிளைமேக்ஸா? என்னத்த சொல்ல. படம் முழுக்க வர செட்டு, காஸ்டியூமு எல்லாமே இதே மாதிரி காடியா சீப்பாக தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபியும் அந்த தேவையில்லாத ஃபில்டர்ஸு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே அறவே காட்டுத்தனமாக தான் இருந்தது. இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த படத்தில். தவிர பிஜிஎம்ங்கிற பேரில் பழைய இளையராஜாவோட பாடல்கள், பீத்தோவனோட ஃபரெலிஸ் இதையே வச்சு ஒப்பேத்திட்டாங்க படம் முழுக்க. நடிப்புன்னு பார்த்தா எல்லாரும் நடிப்பும் ரொம்பவே சுமார் தான். அர்ஜுனால கூட இந்த படத்தை காப்பாற்ற முடியல.
அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டாக்கா, அகத்தியா ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச். யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத, ஏனோ தானோன்னு எழுதப்பட்ட ஒரு படம். கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. டோட்டல் டைம் அண்ட் மணி வேஸ்ட். மீறி பார்க்கணும்னு நினைச்சா குடும்பத்தோட ஒண்ணா போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.